பார்க்கும்போது கேரக்டர் தேர்வு பிரசாந்த் சார்ல இருந்து கடைசி அந்த ஒரு சீனுக்கு தான் வருவார் நம்ம ஒரு பெசன்ட் நகர் ரவி. அது வரைக்கும் அந்த மெனக்கெடல், கொடுத்த காசுக்கு ஆடியன்ஸை முழு திருப்தியோட வெளியே அனுப்பணுங்கிற அந்த நேர்மையான அர்ப்பணிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அர்ப்பணிப்பு தான் அந்தகன். 2-3 டைம்ஸ் பார்த்தேன் தியேட்டரில். ஐ வாண்ட் டு see the தியேட்டர் ரெஸ்பான்ஸ். யாருமே நிஜமாக யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகலை. எல்லாருமே வந்து உன்னிப்பாக ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு சின்ன ஒரு சீனில் கூட ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் பழைய தியேட்டரில் முன்னாடி 90s தியேட்டரில் பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்தில் இருந்ததை நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸாக. இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு எல்லாருக்குமே. பட் டு see this kind of a response from the audience and the critics, I think யுனானிமஸாக ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ தட் இஸ் வெரி ஸ்பெஷல். அது நிறைய நடந்தது கிடையாது, நான் அதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ தியாகராஜன் சார், he is the most experienced on our set, but I think he is the most relevant எங்கள் டீம்லேயே. செட்டில் சத்தமே கேட்காது, எவ்வளோ அமைதியாக காம எடுத்து போனாங்க. ஃபுல் நம்ம ஷூட்டிங், ஸ்க்ரீன் ப்ளே, டயலாக்ஸ், காஸ்டிங், மெகா ஸ்டார் காஸ்ட், இட்ஸ் நாட் தட் ஈஸி. அண்ட் சாரோட எனர்ஜி பார்க்கும்போது அப்படி இருக்கும், வில் பி எம்பாரஸ்ட். அவங்க காலையிலிருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி தேர். அண்ட் நம்ம ஷிஃப்ட் முடியும் 6 o'clock, பட் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஷிஃப்ட்டுக்கு போவாங்க. ஹீ ஹேஸ், ஐ மீன், so much of energy into him. We all have so much to learn from sir. அந்த மார்ஷல் ஆர்ட் குங்ஃபு என்ற ஒரு ஹார்ட் அவர் உடம்புலேயே ஊறி இருக்குது. அவர் இன்னமும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காப்புல. பிக்கஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ ஆக்சுவலாக அவர். எப்பயுமே ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான், எப்போ வேணாலும் கம்பேக் கொடுக்கலாம், எப்போ வேணாலும் படம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் லாங் லைஃப் சினிமாலையும் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. பிரியானந்த் அந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு க்யூட்டான ஒரு கேர்ள் தேவைப்பட்டது. அது வந்து ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப அழகாக ஒரு அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு பொண்ணாக இருக்கணுன்ற மாதிரி நினச்சி தான் பிரியானந்திட்ட நிறைய நாள் நான் பேசிகிட்டே இருப்பேன் அந்த படத்தை பற்றி. ஆனால் என்றைக்குமே நான் சொன்னதில்லை நீ தான் பண்ண போகிறதுன்னு. அதுக்கிட்ட நிறையா சஜஷன் கேட்பேன். ஏமா இந்த கேரக்டர் யார் பண்ணலாம், அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு அது என்றைக்குமே சொன்னதே கிடையாது. ஆனால் ஒரு நாள் நீ தான் இந்த கேரக்டர் பண்ணன்னு சொல்லும்போது அதே கொஞ்சம் ஷாக்கு. அப்புறம் வந்துச்சு, நான் நினச்ச மாதிரியே ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக ஒரு ஷாட்லேயுமே அதனுடைய சிரிப்பு, அதனுடைய நடிப்பு, டைலாக் டெலிவரி. தமிழ் பொண்ணு வேறு. மாஸ்டர் ஷாட் எடுக்கும்போது ஃபுல் டைலாக் பேசிடுவோம். அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்ஸ், மிட் ஷாட் க்ளோஸ்அப் போவோம், கவுண்டர்ஸ் போவோம். பட் அந்த கவுண்டர்ஸோ க்ளோஸ்அப் போகும்போது கேவ்ஸ் ரவிக்குமார் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவர் என்ன பண்ணுவார், ஹி கம்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் த கேமரா. இப்போ நான் வந்து என்னோட ஷார்ட்னா பின்னாடி கேமரா வந்து என்னோட டைலாக்ஸ் கவுண்டர் கொடுப்பாரு. அதே மாதிரி ஊருசி மேடம், அதே மாதிரி யோகி பாபு சார். ஸோ டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாங்க. நினச்சா போய் சேரில் உட்காந்துருக்கலாம், கேரமில் உட்காந்துக்கலாம். அப்படி இல்லாமல் அங்கேயே இருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் பார்க்க யோகி பாபு சார் இருக்கும்போது நாங்கள் பேக்கில் ரன் பண்ணோம். ஸோ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் சிம்ப்ளி பியூட்டிஃபுல். First of all, Vivek sir, I think all credit goes to him because he's the one behind this entire project. And then of course, Nani sir. Nani sir, yes. Nani is a gem of a person. I cannot begin to explain how much I had fun working with him, and we had a lot of conversations. ரொம்ப ஜெனுவனான ஒரு பர்சன். ஏதோ படம் வந்து கோவத்தை பற்றியாக இருந்தாலுமே இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ நம்ம நானி சாரை வந்து நம்ம வந்து ஈயா பார்த்துருக்கோம், ஒரு புராண கால ஒரு ஹீரோவாக பார்த்துருக்கோம் நம்ம. அப்புறம் ஒரு கிரிக்கெட் எந்தூசியாஸ்டாக பார்த்துருக்கோம். இதில் ஒரு வேறு அவதாரமாக வராரு அவர். ஸோ எப்போவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஒரு ஆக்டர் சூஸ் பண்ணுற படங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்குமே ஆஸ் அன் ஆடியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஷாருன்னு ஒரு கேரக்டர், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். விவேக் ரொம்ப அழகாக இந்த கேரக்டர் எழுதியிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் எஸ்ஜே சார் கூடயும் இது 2வது படம், டான் படம் பண்ணியிருக்கோம் 2 பேரும் சேர்ந்து. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறையவே அவங்க
த்ரூ அவுட் அவங்க கூடயே ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு இட்ஸ் நிறைய ஒரு இது இருக்குது, கேரக்டர் இருக்குது, நிறைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது சார் கூட. ஒரு வித்தியாசமான திரைக்கதை. எல்லாரும் வண்டியை ஒரு பக்கமாக ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தனுஷார் வந்து அந்த ஹீரோயிசம் ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளே ஒன்று வந்து அவர் கொண்டு வந்தார் இல்லையா? அந்த மாதிரி விவேக் ஆத்ரேயா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளேயை ரொம்ப அழகாக இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அந்த கதை தான் எனக்கு இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கான மெயின் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். அது The title is Surya's Saturday, that is because character's name is Surya, but I really believe this film is Surya's Saturday. Why? Because you'll understand when you watch the film, the kind of energy Surya sir brings to the screen is unbelievable. The moment I saw, I knew, like, if Surya sir is in any film, I think he'll eat up the screen completely, and that is a kind of, I will never ever, he is brilliant in a role which is very subtle and intense also. இந்த படத்தில் டைரக்டர் ராஜேஸ்வர் சார் சன்னோட பையன்தான் டைரக்டர். கடலோர கவிதைகள்னு சத்யராஜ் சார் பாரதிராஜ் சார் டைரக்ஷனில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து பிசி சார் கூட சேர்ந்து நிறையா ஆங்கிலம் பேசுகின்ற எழுத்தாளர்கள் வந்த காலம். அப்போ சோமசுந்தரேஸ்வர் அப்படின்னு ஒருத்தரை வந்து எங்களுக்கு அறிமுகமானாங்க பாரதிராஜ் சார் ஆஃபீஸில். நிறையா ஆங்கில கதைகளை பற்றியும் ஆங்கில ப்ரோவர்ஸ் பற்றி நிறையா சொல்லுவார். அப்புறம் கடலோர கவிதைகளுக்கு அவர் தான் கதை சொல்லி ஓகே பண்ணி விசாகப்பட்டினம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு ராஜேஸ்வர் சார் வரல. என்னென்னா, இல்லை அவருக்கு பையன் பிறந்திருக்கான், அதனால் அவர் வரலன்னு. அந்த பிறந்த பையன் அந்த படத்தோட டைரக்டர். இப்போ ஃப்ளாஷ்பேக் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். சென்னை வந்து சிங்கார சென்னைங்க. இங்கே என்ன கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குதான், அப்புறம் வந்து ஆன்சைட்டி இருக்குதான், அப்புறம் வந்து டிப்ரெஷன் இருக்குதான், இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குதை பார்த்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணார், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு கதையை எழுதி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிறாரு. அது சென்னை கேங்ஸ்டர்ஸா கேங்ஸ்டர்ஸா. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும், எல்லோரும் ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியான ஒரு படம். எனக்கு நான் செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கேரவன்லேருந்து எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கொடுத்தாங்க கம்பெனிலேருந்து வந்து. என்ன கொடுத்தாங்க, நீ கேப் கொடுத்தாங்க, அப்புறம் கைக்கு ஒரு க்ளவுஸ் கொடுத்தாங்க, அப்புறம் செட்டப்லாம் ஒன்று கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இது என்ன அது பாகுபலி படத்தில் ஏதோ வாருக்கு போகிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் எது கொடுக்குறீங்க என்கிட்ட? இல்லை சார் சேஃப்டிக்கு போட்டுங்க அப்படின்னு. சேஃப்டிக்கு போடணுமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பார்த்துக்கிறேன். வந்து செட்டை பார்த்த உடனே அதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் இந்த மாட்டிக்கிட்டு எங்களை காலையில் கொடியை விட்டார்னா போது எங்களை விட்டுறாடுற அளவுக்கு டேரக்டர் வச்சு சார் அப்படியே வாங்க சார், இங்கே வாங்க சார், இங்கே ஒரு சீன் சார், அங்கே ஒரு சீன் சார், இங்கே ஒரு சீன் சார் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பார். விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் வெரி கூல் டைரக்டர்ஸ். அண்ட் ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஏதாவது குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்டால் கூட அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணாங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கோட ஹீரோ இமான் சார், தேங்க்யூ ஸோ மச், வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, பியூட்டிஃபுல்லான சாங்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வைபவ் சார், thank you so much for being a brother to me in this project. Atulya, you've been a really wonderful person in this project, coming on time and doing everything possibly நல்லா பண்ணியிருந்தாங்க. And my brother in the industry, இமான் அண்ணா, thank you so much. நிறைய பேருக்கு தெரியாது, இமான் அண்ணாவும் நானும் ஆக்சுவலி ஸ்கூல் மெட்ஸு. அவர் என்னோட சீனியர் ஸ்கூலில். ஸோ ஸ்கூல்லேருந்தே அவர் வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம்லாம் பண்ணுவார். விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 பேர் டைரக்டர்ஸ் இருந்து ஒர்க் பண்ண ஒரு படம் இருக்குது முன்னாடி, லாங் டைம் பேக், விசில்னு ஒரு திரைப்படம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி 2 டைரக்டர்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற படம் இது. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் நிச்சயமாக இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும். நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல, டீசரை பார்க்கல இன்னும். பட் லெட்ஸ் சி. மனோஜ் சார் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுறாருன்னா அது கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில்
ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம், ஒரு 1-2 இயர்ஸாகவே பழக்கம். அதாவது வெளில எங்கேயா ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணாலோ வீட்டில் மீட் பண்ணாலோ வந்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் என்ன. ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னா, இல்லை நீங்கள் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ எனக்கு கலாய்க்கிறாரு தான் நினச்சேன். பட் இந்த கதை ஒன்று ரெடி பண்ணி மனோஜ் சாருக்கு சொல்லி பிடிஜியில் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மெயின் ரீசன் விக்ரம் அண்ட் கேசவ். வைபவ் வந்து நான் ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் தான் மீட் பண்ணேன். லைக் நான் வந்து அதாவது நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. மேயாதமான் லைக் வைபவுடைய படங்கள்லாம் நான் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். அவருக்கு வந்து அதாவது சீரியஸான படம் நடித்தாலும் அவருக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்துச்சு. லைக் ஸோ வி தாட் ஹி வுட் பி அமேசிங் ஃபார் திஸ் மூவி. நீங்கள் அந்த மூவியில் வந்து வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. அதாவது ரொம்ப சட்டிலாக அவர் வந்து காமெடி பண்ணிகிட்டே போவார். மணி, இது வந்து உனக்கு வந்து ஒரு பெரிய லைஃபாக இந்த படம் வந்து அமையும்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா நாட் ஜஸ்ட் இப்போ நாங்கள்லாம் வந்து சும்மா வந்து ஓகே ஃபைன் நீ இதை பண்ணுன்னு நான் சொல்கிறதும், பாபி ஓகே பண்ண சொல்லுன்னு அப்ரூவ் பண்ணுறதும், அதை தாண்டி யூ புட் இன் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் இன் டு இட். பயங்கரமான எஃபர்ட். காமெடிங்கிறது எல்லாருக்கும் வராது. இது வந்து எங்களோட செகண்ட் படம் நம்ம தளபதி விஜய் சாரோட. அண்ட் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு. அண்ட் எங்களோட 25th ஃபிலிமாக அது நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். இது வெங்கட் பிரபு சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் AGS. அண்ட் ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான, ஸ்ட்ரெஸ்ஸே ரொம்ப கம்மியாக இருந்து ஷூட் பண்ண ஒரு படமாகவும் அமைஞ்சிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் ஆரம்பித்ததே வந்து அமெரிக்காவில் தான் ஆரம்பித்தோம், இல்லையில. இந்த மாதிரி ப்ரொடியூசர் தான் அதெல்லாம் யோசிக்கவே முடியும், இல்லைன்னா வந்து கஷ்டம் அதெல்லாம் பண்ணுறதுக்குன்னு. ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் VFX கம்பெனியோட ஒர்க் பண்ணியிருக்கோம், லோலான்னு சொல்லிட்டு. யூஎஸில் வந்து அவங்க இப்போது டெட்பூல் வர்சஸ் குல்வரின்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க கூட தான் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது. ஒரு யோசிச்சிட்டோம் இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது. Ranjit sir, Tangalan is something that we will proudly carry throughout our life. Thank you so much. Vikram sir, for you have given not only your acting but you've given your blood and sweat for this film. Thank you so much. And GV sir, he's given his soul. He's the soul of this film. Thank you so much. முழுக்க இந்த படம் டீல் பண்ண அந்த விஷயங்கள், அதில் காட்டப்பட்ட ஒரு வரலாறு, குறியீடுகள், அதையெல்லாம் தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு அசலான ஒரு எளிய மனிதனுடைய கோபம், தகித்து கொண்டிருக்கிற ஒரு கோபம் வந்து இந்த படத்தில் இருக்குது. அந்த கோபம்தான் அந்த உரிமை குரலாக மாறி இந்த படத்தில் வந்து வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில நேரங்களில் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஏன் மனிதர்கள் வந்து ஒரு படம் வெற்றி அடையும், அதுக்கு இவ்வளோ கடினமான வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும் பொழுது தோணிட்டே இருந்தது. இங்கே இருக்கிற திரைக்கலைஞர்கள் அவ்வளோ அதுக்கு எஃபர்ட் போடும்போது அப்போ திரும்ப எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, ஏதோ ஒரு வகையில் பார்வையாளர்களை நம்ம அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போயிட முடியுமா தன்னுடைய கலையின் வழியாக. அப்படித்தான் இந்த நடிகர்களும் இயக்குனரும் இந்த கதையை தேர்ந்தெடுத்தது தான் அப்படி தான் வந்து நான் வந்து பார்க்குறேன். இந்த படத்தில் நான் வந்து அந்த மக்கள் வந்து நேரடியாக அங்கே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அது எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன யூஸ் பண்ணாங்களோ அது மட்டும் நான் படத்தில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த எபிக் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு படத்துக்காக ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது அவங்களோட நிலை தாண்டி ஒரு படத்துக்காக அர்ப்பணிப்பு உணர்வோட நடிக்கிறாங்கங்கிறப்ப ஒரு தயாரிப்பாளராக நான் அந்த படத்தை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணுன்னார். அடுத்தது அவர் சொன்ன விஷயம், ஸ்டுடியோ கிரீனுக்கு பருத்தி வீரனுக்கு அடுத்தது ஒரு எபிக் ஃபில்ம் தங்கலான்னார். ஜிவி சாரோட அலுவலகத்தில் ரெக்கார்டிங் சென்டரில் அவங்க உட்காந்து ரஞ்சித் சார், ஜிவி சார், மதிச்சியம் பாலா, சுகந்தி இவங்களோட சேர்ந்து வந்து பண்ண முதல் பாடல் எனக்கு.
அதுவும் வந்து உரையாடல் வடிவத்தில் வந்து அந்த பாடல் இருந்தது. இதை விட மட்டற்ற மகிழ்ச்சி என்னென்னா அந்த பாடலோட தொகையராக சியான் சார் வந்து பாடியிருக்கிறாரு. அது பெருமகிழ்ச்சி எனக்கு. இந்த தங்கலான் வில்லேஜில் இருக்க அது பொருட்கள் முதல் அதில் இருக்க கற்கள் வரை, பனை ஓலைகள் வீடுகள் இருந்து பனை மரங்கள் வரை, புத்தனின் போதி மதம்பர்கள், பனை அடுக்குகள் வரை எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருந்தோம். ஒரு பனையாறு வீடுகள் இருக்குது, ஓட்டு வீடுகளாகட்டும், மாட்டு வண்டிகளாகட்டும், அதில் இருக்க தேராகட்டும் என்னும் பார்த்து பண்ணியிருந்தோம். அதில் புத்தன் தலையெடுக்கும் கிணறுகளாகட்டும், தங்கலான் எடுக்கும் கடைசி தங்க பாறையாகட்டும் அனைத்துமே செட்டாக தான் வடிவமைக்கப்பட்டிருந்தது. என் கூட சேர்ந்து வேலை செஞ்ச தமிழ் பிரபா என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அழகிப்பிரவனுடைய அந்த டயலாக்டும் அந்த நாங்கள் எழுதுனதை வந்து அப்படியே ஒரு வார்த்தையை வந்து வேறு லெவலில் மாற்றி கொடுத்தாரு. அது வந்து அவருடைய அந்த டயலாக் டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் உயிர்ப்பாக மாற்றிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பயங்கர ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க்காக ஒரு இது வந்து என்னென்னா இன்னும் இது வந்து ஒரு ஆய்வாளருக்கு பல காலங்கள் கடந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக மாறுற அளவுக்கு வந்து இந்த படத்தில் இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கிறத நான் என்னால் பார்க்க முடியுது. அண்டு என் கூட ஒர்க் பண்ண அண்டு ஆர்ட் டைரக்டர் எஸ்எஸ் மூர்த்தியோட ஒர்க்கு அவரை பயங்கரம் நம்மளை செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ரஞ்சித் சார், யூ ஹாவ் given me something amazing and I am forever grateful for that. And also I feel very, very honored and proud to have shared screen space with Vikram sir. அவர் ஒர்க் பண்ணுறதை பார்க்குறதுன்றதே ஒரு தனி குடுப்பணியாக தான் நான் பார்க்குறேன். He's such a dedicated actor and he's such an inspiration for all of us. இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு மக்கள், இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவ்வளோ கஷ்டங்கள், சவால்கள், இன்னல்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க. எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கிது. எட்டாத ஒரு விஷயம், அவ்வளோ இது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. எங்கள் பயணமும் கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். எல்லாருமே அவ்வளோ ஒரு இந்த படத்தில் நடிக்கும்போது யாருமே நடிக்கலை. அங்கே போயிட்டு நம்ம நடித்தா அந்த உணர்ச்சி, அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே அது மாதிரி ஆயிட்டோம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம். நானுன்னு இல்லை, எங்கள் தங்கலான் குடும்பம், ஆர்டிஸ்ட் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் தேலும் பாம்பும் விளையாடுற ஒரு மைதானத்தில் நாங்களாம் கபடி விளையாண்டோம். வாழை எப்படி பெரிய பெருமாள் ஃபஸ்ட் ஷோ போடும்போது நான் ஒரு எக்ஸாம் மாணவ மாதிரி நின்றுட்டு இருந்தனோ அதே மாதிரி தான் இன்றைக்கி அந்த உணர்வு இருந்துச்சு. நீங்கள் கொடுத்த ஆதரவுலேயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இந்த படம் வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சில படங்கள் எடுக்கும்போது சில படங்கள் நம்ம கொண்டாடுவதற்கும் அது வந்து என்ன சொல்கிறது இதுக்கோ எடுப்போம். ஆனால் சில படங்கள் மனிதர்கள் வந்து அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்காக எடுப்போம். வாழை ஒட்டுமொத்த மனித சமூகமும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும், மனப்பூர்வமாக வந்து அதை அந்த படத்தின் வழி எண்ணியை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு படம். It's a wonderful experience because it's like a different world. I don't know how this fishermen will live like in the world of fishermen and stuff like that, but it's been a wonderful experience exploring that world of Kuppam and the fishermen, the boys and all. You know, we used to play along, we used to speak a lot about fishing and stuff. So yeah, that's a wonderful thing. நீ தான் நம்ம படத்துக்கு மியூசிக் டேரக்டர்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு என்னடா எடுத்ததும் மியூசிக் டேரக்டர், நம்ம வாசிக்கிற ட்ரம்ஸு தான் என்னுடைய ப்ரொஃபஷனல். சரி, மியூசிக் நான் வீட்டில் இருக்கும்போது பண்ணுவேன், சாங்ஸ்லாம் சில இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். சரி, சார் சொன்ன உடனே சரி இவ்வளோ நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு சாங் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சாங்குக்கு வந்து எனக்கு மிக ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த என்னோடய சாங்கில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. படத்தில் மொத்தம் 4 சாங்கு மீன்ஸ் ஒன்ஸும் அந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஒரே ட்ராக்கில் இருக்கும். ஒரு ஃபீமேல் சாங்ஸ் ஒன்று, ஒரு ஹீரோனோட இன்ட்ரடக்ஷன் சாங்ஸு. அந்த ஃபைட் சீனை முடிய பிடிச்சி பயங்கரமாக சுற்றி கீழே தள்ளி விட்டார். சார் இப்படி இல்லை சார், நம்ம பண்ண ஸ்டைல் இது இல்லை சார்னு சொன்னேன். பட் ஆனால் சார் சொன்னார், நீ பண்ணுற அது கரெக்டாக இருக்கும்னாரு. அது பண்ணி முடித்தோடனே எழுந்தோடனே எல்லா செட்டே கை தட்டினாங்க. அது அவர் கூட நடித்ததில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
அவர் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம். நான், தேவ், ஆதி, பிரியா எல்லாருமே. அந்த செட்டுக்கு போன அப்புறம் நாங்கள்லாம் வந்து ஒரு கிட்ஸ் மாதிரி, சரண்ராஜ் சாரோட கிட்ஸ் மாதிரி. அவர் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவார். ஃப்ரெஷ்ஷாக போவோம். அவர் தான் லிட்டரலி எங்களை மோல்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அப்பாவும் எல்லோரும் சேர்ந்து ஏதோ ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்குன்னு அம்மா சொன்னாங்க. இவர் உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து சிவரை பார்த்து ஏதோன்னு யோசிச்சுட்டு இருந்தார். நான் அப்போ நடுவில் க்ராஸ் பண்ணேன். க்ராஸ் பண்ண உடனே அந்த ஃபோக்கஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. என்னை பார்த்துட்டு இருந்தார். அவர் அது பார்த்துட்டு யோசிச்சோடனே நான் யோசித்தேன், ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டேனா. ஏன்னா அவர் ஏதோ தப்பு பண்ணால் தான் அப்படி பார்ப்பாரு, இல்லைன்னா ஏதோ சீரியஸ் வந்து அப்படி பார்ப்பாரு. சரி என்னன்னு சொல்லி என்கிட்ட வந்து நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடும் அப்படின்னு. சரி ஓகே. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போனோம். சுரேஷ் சார் இருந்தார். எல்லோரும் உட்காந்து உடனே ஓகே ஆச்சு. படம் செம்ம ஸ்பீடாக முடிஞ்சுது. அந்த ஸ்பீடை பிடிக்க முடியாது ஆக்சுவலாக. பட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வந்து கதை மேலே உட்காந்து என்ன இடத்துல என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். கதை ரெடி ஆகிடுச்சு. ஹீரோ யார்? சரி சுரேஷை சொன்னார், அவர் போடலாம், இவர் போடலாம், அவர் போடலாம், பாக்யராஜ் சார் பையன் போடலாமா, இவர் போடலாமா, இல்லை சௌத்ரி சார் பையன் போடலாம். அந்த மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். நம்ம ஹீரோ வந்தார். வந்த உடனே இந்த தேவ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்த உடனே ஒரு ஹீரோ வராரு, நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள் சுரேஷ் வந்து உள்ளே வந்தார். உள்ளே வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்தோடனே என்னை சுரேஷ் பார்க்குறேன், நான் சுரேஷ் பார்க்குறேன். சூப்பர் சார் சொல்லிட்டார். சரி நீங்கள் கதையை சொல்லுங்கள் சொல்லி நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதனால் சுரேஷ் அந்த ரூமில் கூப்பிட்டு போய் கதையை சொல்லுங்கள் சொன்னேன். கதையை சொல்லிவிட்டு அவனுக்கு பிடிச்சி போச்சு. அந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. குப்பன் படம் ஆடியோ லான்ச் இன்னைக்கு. இசை சார் ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நல்லா வரும். அண்ட் டு த என்டையர் டீம் ஆஃப் குப்பன், I wish you all the best.